Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட் வந்து நாம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஓகேங்களா, ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் இதில் பார்ட் 2 ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா இது என்னுடைய இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னடா மொத்தமாக AdSenseல 000 இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரீசன் என்னன்னா இது வந்து என்னுடைய இன்னொரு AdSense அக்கௌண்ட். சரிங்களா, ஏன் இது உங்ககிட்ட நான் காட்டுறேன்னா நண்பா, நான் வந்து கோட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன். ரீசன் என்னன்னா எப்படி SEO பண்ணுறது, எப்படி கீவேர்ட் டஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 2000ல் வந்து நான் ஒரு கோர்ஸ் வந்து சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா, அதாவது இது ஏன் உங்ககிட்ட இந்தமாரி ரிப்போர்ட்டு காட்டுன்னா, இப்படி இருக்கிற உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்குலேருந்து 2000 பேர் வர அளவுக்கு உங்களால் கொண்டுட்டு வர முடியும் ஜஸ்ட் ஒரு 6 மந்த்தில். சரிங்களா, ஆனால் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கீவேர்ட் ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணணும். சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய இன்னொரு mrfull.com அந்த வெப்சைட் கனெக்ட் பண்ணி இருக்கிற AdSense வந்து உங்களுக்கு எப்படி டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ ரீசன் என்னன்னா என்னோட இன்னொரு AdSenseல ஃபுல்லாகவே டிராஃபிக்கே கிடையாது. ஏன்னா டிராஃபிக்கும் கொடுக்குறது கிடையாது, ஷேரும் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்னன்னா ஃபுல்லாகவே அதில் நம்ம கீவேர்ட் டஃபிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 to 4 மந்த் வந்து நம்ம உள்ள டிராஃபிக்கே கொடுக்காம ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். அதே சமயத்தில் டிராஃபிக்கும் வெறித்தனமாக வரும். சரிங்களா, இது ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொன்னதுக்கான மெயின் ரீசன் இதுதான். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். சரிங்களா, தென் வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டு 130 ரூபா தான். சரிங்களா, நீங்கள் வாங்கி நீங்களே அப்ரூவல் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டென்ட் நம்மக்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் அப்ரூவலுக்கு நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 1000 வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும், பிளாகரிசம்லாம் கொஞ்சம் கூட இருக்காது, SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே சமயத்தில் கீவேர்டு எல்லாமே உள்ள டஃபிங் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, தென் இது மட்டும் இல்லாத ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது 250 ரூபாய்க்கு 100 கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறேன். 1000 கீவேர்ட்ஸ் வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேன். இந்தமாரிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது சரியான ஆஃபர், வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா, ஆக்சுவலி இது ஏன் நான் உங்களுக்கு 0 இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் லோகோ பாருங்கள், ரைட் சைடில் நம்மளுடைய லோகோவே வேறையாக தான் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ஒன்றா எப்படி சொல்கிறது, ரிப்போர்ட்டில் வந்து ஒரு லாஸ்ட் 20 டேஸ்க்கு வச்சு காட்டுறேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா, இப்போ டுடே டாலர் வந்து பார்த்தாச்சுன்னா தெரியும் நண்பா 00, அதாவது ஒரு சென்ஸ் இல்லை, நேற்றுக்கும் ஒரு சென்ஸ் கூட இல்லை, லாஸ்ட் 7 டேஸில் 0.14 சென்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் பாருங்கள் $1 கூட இல்லை, 0.79 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் பார்த்தாச்சுன்னா போன மாதம் டாலர் $14.55 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, இது ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, உண்மையாக சொல்ல போனால் எங்கிட்ட வரவங்க மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து மாதத்துக்கே $2 தான், எப்படி மாதம் மொத்தமாகவே ஒர்க் பண்ணி $2 தான் வருது, ரெவன்யூவே இல்லை அப்படின்றவங்களுக்கு நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, லாயரு, எப்படி சொல்கிற டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ், இந்தமாரி ஒரு சில கேட்டகரியில் இருக்குது. அதில் ஒரு 100 போஸ்ட்டு நீங்கள் போட்டு விடுங்க. போட்டுட்டு அதாவது வியூஸு எதிர்பார்க்கக்கூடாது, ரெவன்யூ எதிர்பார்க்காம நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதிக்கும். கண்டிப்பாக ஒரு 6 மந்தில் அந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்போ லாஸ்ட்டு 20 டேஸில் பார்த்தாச்சுன்னா 1690 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்களா. இப்படி 1690 பேர் சைட்டுக்கு விசிட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஆடுகளுக்கு பாருங்கள் வெறும் 17 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு. சரிங்களா, தென் பேஜ் RPM பாருங்கள் 0.76% இருக்குது. CPC பாருங்கள் 0.08 இருக்குது. ஓகேங்களா, தென் இம்ப்ரெஷன் பாருங்கள் 5440 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. பேஜ் CTR பாருங்க 0.01% தான் இருக்கு. முக்கியமாக இந்த இடத்த நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, CTR பாருங்க 1690 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் ஆடுகளுக்கு என்னன்னா வெறும் 17 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், கூகுள் வந்து அஃபிஷியலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 250 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணுறாங்கன்னா அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 0.08% வந்து CTR மெயின்டைனிங் ஆகும். அதுபோல் நமக்கு மொத்தமாகவே 17 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. CTR பாருங்கள் 1.1% தான் CTR இருக்குது. எப்பவுமே 10க்குள்ளே CTR மெயின்டைனிங் ஆச்சுன்னா உங்கள் சைடு 100% சேஃபாக இருக்குன்னு தான் அர்த்தம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா, தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெருசாக இன்ஃபர்மேஷன் சொல்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் எதுவும் இல்லை. சரிங்களா, ரீசன் என்னன்னா இதுதான், கோட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. தென் இதுக்கு முன்னாடியே இன்னைக்கான வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம், செக் பண்ணி பாருங்கள். தென்
நம்மளுடைய mrfull.com ரிப்போர்ட் வந்து நைட்டு ஒரு 11 o'clock மேலே ஷூட் பண்ணி நாளைக்கு பப்ளிஷ் செய்வோம் சரிங்களா. தென் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 month அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. கொடுத்தா மட்டும்தான் என்னால் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. வேற என்ன சொல்றது, வேற எது இல்லை நண்பா. இதுலேயே வந்து லாஸ்ட் 28 daysக்கு லாஸ்ட் மந்த் வைக்கிற பாருங்க, சரி லாஸ்ட் 30 days வைக்கிற பாருங்க, உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ பாருங்க 00 ரெவன்யூ இருந்தாலுமே இந்தியாவில இருந்து பாருங்க 1590 பேர் வந்திருக்காங்களா. அதில் 13 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா 0.80 சென்ஸ் வந்திருக்கு. யூனிவர்சிட்டியில இருந்து பாருங்க 24 பேஜுக்கு 4 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 0.51 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கா. ரீசன் என்னன்னா இது போல நம்ம எப்படி சொல்றது, ரெவன்யூவே எதிர்பார்க்காம கீவேர்ட் டஃப்னு எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு யூனிவர்சிட்டியில இருந்து பேஜு தென் கிளிக்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்டார்டிங் ரெவன்யூ எதிர்பார்க்காதீங்க யாருமே சரிங்களா. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி. தென் ஒரு அளவுக்கு நீங்கள் இப்போ தான் வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது காமனாக தான் இருக்கும் சரிங்களா. ஸ்டார்டிங் வந்து ரெவன்யூ எதிர்பார்க்காதீங்க. ஒரு 3 to 4 month வந்து ஃபுல்லாக கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும் சரிங்களா. தென் நான் மறுபடியும் சொல்கிறேன், SEO கோர்ஸு தென் அதுலேயே வந்து ஃபன் லோடிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று AdSense லோடிங் கோர்ஸ்னு வந்து ஒன்று இருக்குது. அது வந்து இது லீகலான மெத்தட், அதாவது இது சேஃப் இல்லையான்னு சொல்லிட்டு அதை பற்றியும் சம் டீச்சிங் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 2000 தான் அந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, அதாவது கோர்ஸ் வாங்கினா நான் தான் வந்து உங்களுக்கு NIT ஸ்கூலில் சொல்லி தருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங்காக இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு 1 hour சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு வேணும்னா 1 time வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன், பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் பிளே 2 குரூப்பு கொடுத்துருக்குறேன். ரீசன் என்னன்னா ஒரு சில டைம் ஒரு குரூப் வேலை செய்யனாலும் இன்னொரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால நான் சொல்றேன் 2 குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேளுங்க. தென் ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல ஜஸ்ட் வந்து 100 CBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் நான் ஃப்ரீயாகவே என்னோட குரூப்ல கொடுத்துட்டு இருக்கேன். வந்து தேவையான எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனவே நண்பா 1 time வந்து குரூப்ல வந்து ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து சும்மாவாச்சும் வந்து 1 time கேட்டு பாருங்க. கம்பல்சரி உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுவேன் சரிங்களா. எனிவே தென் இது மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அது இல்லாமல் இது வந்து கோர்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் டீட்டெயில் இல்லை. எனிவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.